இந்தாங்கண்ணே, இந்தாங்க குடிங்க. அண்ணே, நாம எப்போ டீ சாப்பிட போனாலும் ஓனர் எரிஞ்சு விடுவாரு. இப்பெல்லாம் போயிட்டு வாங்கன்றாரு. என்ன கதை? எல்லாம் அந்த சூரிய பிரகாஷ் சார் செஞ்ச மந்திரம். ஓ, அப்படி சொல்லுங்க. சொல்லுங்க ரஞ்சனி அம்மா. நான் ரஞ்சனி இல்ல, ரகுபதி பேசுறேன். சொல்லுங்க. ஏங்க, உங்க பொண்டாட்டிக்கு புத்திமதி சொல்றது இல்லையா? வீட்டுல பேசுற மாதிரியே ஊருக்குள்ள எல்லாம் பேசிட்டு தெரிஞ்சா இப்படிதான் ஆகும். அவ என் பொண்ணு கல்யாணத்தை பாதியில நிறுத்தினப்பவே அவ புத்திசாலின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க எதுக்காக போன் பண்ணீங்க அத சொல்லுங்க. உங்க புத்திசாலி பொண்டாட்டிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. சார், என்ன சார் உளறீங்க? என்ன சொல்றீங்க? பின்ன கார்ப்பரேஷன் ஆபீஸ் முன்னாடி போராட்டம் பண்ணா தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா என்ன? இப்ப பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி என்ற அளவுக்கு வந்துருச்சு. முதல்ல போய் உங்க பொண்டாட்டிய பாருங்க சுப்பிரமணி சார். போங்க, போய் பாருங்க. என்னாச்சு சங்கர்? என்னாச்சுன்னு? May I come in, sir? Yes, come in. உட்காரு அனு. It's okay, sir. அனு, உட்காரு. அனு, உனக்கு ஞாபகம் இருக்கா? முன்னாடி கூட நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். நான் எப்ப வெளியே கிளம்பினாலும் கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் கிளம்புவேன். ஞாபகம் இருக்கா? நாம எப்பவுமே பெரியவங்க கிட்ட மரியாதையா இருக்கணும். அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும். ஏன்னா அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் அவங்களோட அனுபவம் இருக்கு. அனுபவத்தோட சொல்ற வார்த்தைக்கு என்னைக்குமே ஒரு பெரிய பலம் இருக்கு. அதோட அவங்க நோக்கமும் ஆசையும் ஒன்னே ஒண்ணுதான், நமக்கு நல்லது நடக்கணும். உன் அப்பா சொன்னது சரிதான். அவரோட நிலைமைய நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்ட் தான் சார். அதான் நான் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தேன். முதல்ல அவரு சொன்னப்போ கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா யோசிச்சு பார்த்தா அவரு சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுது சார். குட் அனு. எதையும் யோசிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிற உன் குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார். நான் போகட்டுமா சார்? ஒரு நிமிஷம். இந்த வச்சுக்கோ. என்ன சார் இது? ஓபன் பண்ணி பாரு. பிடிச்சிருக்கா? எனக்கா? சார், இது எனக்கு வேண்டாம் சார். ஏன்? இப்போதான் சார் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அப்பா அம்மா பேச்சுக்கு மரியாதை தரணும்னு. இத வீட்டுக்கு எடுத்துட்டு போனா யாரு கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்கன்னு 1000 கேள்வி கேட்பாங்க சார். அந்த கேள்விக்கு என்னால எந்த பதிலும் சொல்ல முடியாது சார். அப்போ எப்போ வாங்கி பானு? அது எப்போன்னு நீங்க தான் சார் சொல்லணும். அனு, நீ உங்க அப்பா மேல வச்சிருக்கிற மரியாதையை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் லண்டன் போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு போறேன். ஆபீஸ் பொறுப்பை பார்க்க போறது சந்திரா, அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறது நீ. அவனோட ஷெட்யூல் பார்த்துக்கோ. புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்ப மீரா என்ன பண்ணிட்டு இருக்காளோ அதை நீ பண்ணணும். தேங்க்யூ சோ மச் சார். நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் நிச்சயம் காப்பாத்துவேன். தெரியும். ஆல் தி பெஸ்ட் அனு. சார், நீங்க பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. ஷூர் அனு. சார், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சார்.
ஐயோ நான் என்ன பண்ணுவேன் சார்? சார் என்ன மட்டும் ஏன் சார் உள்ள வச்சிருக்கீங்க? நாங்கெல்லாம் பாவப்பட்ட சனங்க. கேப்பார் இல்லைன்னு தான் இப்படி பண்றியா சார்? ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ சார், மேல ஒருத்தன் இருக்கான் சார், மேல ஒருத்தன். அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் சார். அவனுக்கு தெரியும் நல்லது கெட்டதெல்லாம். நீ யாருக்கு பயப்படலனாலும் அவனுக்கு பயந்துதான் சார் ஆகணும், பயந்துதான் ஆகணும். சார் சார் நான் என்ன சார் பண்ணேன்? திருட்டேனா இல்ல கொள்ளை அடிச்சேனா இல்ல ஒரு கொலையாவது பண்ணேனா? கேவலம் குப்பை அல்ல சொன்னேன். அதெல்லாம் ஒரு தப்பா சார்? அதுக்கு தூக்கி உள்ள வச்சிருவீங்களா? ஏன் சார் உங்க வீட்ல எல்லாம் குப்பை அள்ள மாட்டீங்களா? அப்படியே குப்பையை வச்சு நல்லா அழகு பாப்பீங்களா சார்? இதே இடத்துல உங்க அக்காவோ தங்கச்சியோ இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா சார்? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நாயும் வேணும்னு கேட்டேன், அது ஒரு தப்பா சார்? யோ முதல்ல அந்த அம்மாவை வாய மூட சொல்லியா? என்ன சார்? யோ முதல்ல அந்த அம்மாவை வாய மூட சொல்லியா? சாரி சார், அப்பையில இருந்து அந்த அம்மா கத்திக்கிட்டே இருக்கிறதுனால என் காதெல்லாம் கோய்ங்குது சார். ஒண்ணுமே சரியா கேட்கல சார். ஏமா கொஞ்சம் வாய மூடுமா? சார் சொல்றாருல்ல. என்னது? ஏமா ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி நிக்காம பேசிக்கிட்டே இருக்கியம்மா. உன் புருஷனுக்கு பெரிய செலதாமா வைக்கணும். சார் சார் குப்பை அள்ள சொன்னதெல்லாம் ஒரு தப்பா சார்? அவர் வீட்ல குப்பை அள்ள மாட்டாங்களா சார்? நான் கேட்டா தப்பாயிரும் சார். எனக்காக நியாயத்தை நீயே கேளு சார், கேளு சார். எத்தனை தடவை தாமா இதையே சொல்லிட்டு இருப்ப? நாங்க தான் கைதிகளை டார்ச்சர் பண்ணுவோம்னா நீ எங்களையே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இது உன் காலனி கிடையாதுமா. உன் வாய்க்கு வந்தபடி பேசுறதுக்கு வாயை மூடிக்கிட்டு பேசாம இருமா, அதான் உனக்கு நல்லது. சார் என்ன வாய் மூட சொல்ல உனக்கு ரைட்ஸ் கிடையாது சார். ஒரு பொம்பளையோட மனசு இன்னொரு பொம்பளைக்கு தான் சார் புரியும். ஒரு ஆம்பளை உனக்கு எங்க சார் புரிய போகுது? அங்க ஒரு பொம்பளை இருக்காங்க சார், அவங்களுக்கு தெரியும் சார் என் வலியும் வேதனையும். போலீஸாக்கா போலீஸாக்கா, குப்பையெல்லாம் சொன்னதெல்லாம் ஒரு தப்பாக்கா? நீயே சொல்லுக்கா, சொல்லு. ஐயோ திரும்ப திரும்ப இதையே சொல்லி கொள்ளுதே இந்த பொம்பளை. இத பாருமா, நீ போலீஸ் மேல கை வச்சதுக்கு தான் உன்னை கைது பண்ணி வச்சிருக்கு. கை வச்சேனா? ஐயோ ஐயோ பகவாயி, இதெல்லாம் நீ பாத்துட்டு தானே இருக்க சார். எங்க சார் கை வச்சேன்? நீங்க என்ன கை பிடிச்சு இழுத்துட்டு வந்தீங்க, அப்ப என் கை தெரியாம வேணா உங்க மேல பட்டிருக்கும். அதெல்லாம் கை வச்ச கணக்கா சார்? இதான் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சா சார்? அப்படி ஒத்துக்கமா. ஐயோ ஐயோ என்னமா புழுகிறீங்க சார் போலீஸ்காரு? ஏன் சார் இதெல்லாம் கை வச்ச கணக்கா சார்? சார் நீங்க எங்க காலனிக்கு வந்து பாருங்க சார், தண்ணி பிடிக்கும் போது எவ்வளவு சண்டை போடுவோம் தெரியுமா சார்? அப்ப கொலைகேஸ்ல புக் பண்ணிடுவோமா சார்? ஐயோ ஐயோ மகமாயி என்ன காப்பாத்து. நீ என்னையா அந்த பொம்பளை கிட்ட ஈக்குவலா பேசி உயிர் எடுத்துக்கிட்டு இருக்க? பிசி சரஸ்வதி கூப்பிட்டு 4 தட்டு தட்ட சொல்லு, அப்பதான் அமைதியா இருப்பா. இன்னொரு தடவை வாயை திறந்தா நடக்கிறதே வரமா. ஐயோ மகமாயி, சுப்பு சுப்பு அனு இந்தாலே எங்க வரா? அட உட்காருங்க மச்சான். என்னது மச்சானா? யோ என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? அந்த அம்மா வாய மூட சொல்லியா? சாரி சார், அது ரொம்ப கஷ்டம் சார். சும்மா இருமா, வாயை மூடிக்கிட்டு. ஐயோ நீ வேற ஏன் சார்? என்னால பேசாம மட்டும் இருக்க முடியாது. பெரிய போலீஸ்கார் கொஞ்சம் ஜாஸ்தியா பேசுவேன், அது தவிர வேற எந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் சார். வாய் விட்டு பேசுறவங்க மனசுல எதுவுமே இருக்காதா சார்? நீ வேணா உன் வீட்டுல கேட்டு பாரு சார். சார் பெரிய போலீஸ்கார், என் புருஷனும் பொண்ணும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க சார். நான் போய் தான் உங்களுக்கு இஞ்சி டீ போட்டு கொடுக்கணும் சார். பாவம் சார், அவங்க நான் இல்லாம தவிச்சு போயிடுவாங்க சார். என்ன விட்டுரு சார். சார் பாக்க அப்படியே என் தம்பி மாதிரியே இருக்க சார். நல்லா இருப்பேன் சார். இன்னும் 4 புள்ள பெத்துக்குவேன் சார். என்ன மட்டும் விட்டுருங்க சார். சார் அவருக்கு அவங்க அக்காவை சுத்தமா பிடிக்காது. வாயை மூடுமா. மச்சான் நான் அந்த வீடியோவை பார்த்தேன். அதை யாரு சோசியல் மீடியால அப்லோட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க சைபர் கிரைமுக்கு அனுப்புனேன். அவங்க ஒரு போட்டோவை அனுப்பியிருக்காங்க. ஆள் இவன் தானா? ஆமா, இவனே தான். ஓகே,
இன்னும் அரை மணி நேரத்துல இவனை தூக்கி உள்ள வைக்கிறேன். அத்தானும் மச்சானும் என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியலையே. ஏய் வாய் மூடு. சும்மா பேசிக்கிட்டு. அனுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சும் பாவம் மிஸ் ஆயிடுச்சு. ஆர் யூ ஓகே அனு? ஐ எம் ஃபைன் தீனா. அனு கவலைப்படாதப்பா, உன்னோட திறமைக்கு இன்னும் உனக்கு நிறைய சான்ஸ் நிச்சயமா கிடைக்கும். ஆமா அனு, உனக்கு சின்ன வயசுதான், இன்னும் நிறைய டைம் இருக்கு. முதல்ல டிகிரியை கம்ப்ளீட் பண்ண, எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண, அப்புறம் இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் தானா உன்னை தேடி வரும். யமுனா மேம், ஐ திங்க் அனு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. நானா இருந்தா இந்நேரம் டிப்ரெஸ் ஆயிருப்பேன். எனக்கும் முதல்ல கொஞ்சம் டிசப்பாயிண்டா தான் இருந்தது. சார் சொன்ன வார்த்தை தான் என்னை சமாதானப்படுத்துச்சு. இஸ் இட் அனு? சார் என்ன சொன்னாங்க? எங்க அப்பா அம்மா மேல நான் வச்சிருக்கிற மரியாதையை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த அப்ரிசியேஷனை விடவா நான் லண்டனுக்கு போறது பெருசு? முதல்ல என் படிப்பு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. தட்ஸ் குட். அமேசிங் பங்கஜ், இந்த சிச்சுவேஷனை இவ்ளோ பக்காவா நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சூப்பர். என்ன பங்கஜ், என்னாச்சு? அவதான் லண்டன் போக போறது இல்லையே, அப்படியே உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சுப்பு என்ன பத்தி சூர்யா சார் என்னமோ சொல்லிருக்காரு. சொன்னா சொல்லிட்டு போட்டோம், இதெல்லாம் ஒரு விஷயமா பங்கஜ்? யூஸ்லெஸ் ஃபெலோ. அந்த சுப்பிரமணியால உங்களுக்கு என்ன ஆக போகுது? நீங்க என்ன அவர் கடையில போய் சாரி பர்ச்சேஸா பண்ண போறீங்க? நீராஜி, சூர்யா சார் லண்டன் போனதும் சந்திரா சாருக்கு அனு அசிஸ்ட் பண்ண போறாளாமா. அப்படி அவ என்ன அசிஸ்ட் பண்ண போறா? எனக்கு எதுவுமே புரியல மீராஜி. அவளுக்கு என்னதான் தெரியும்? சந்திரா சார், அனு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஆபீஸை என்ன பண்ண போறாங்கன்னு புரியலையே. இல்ல பங்கஜ், அவ்வளவு ஈஸியா அணுவை நீங்க எடை போடாதீங்க. She is very calculative. We both know that. இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் தப்பிச்சான்னு நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். பயங்கரமான ஆளு, எப்படியோ சமாளிச்சிருவா. எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மீராஜி, கழுவுற மீன்ல நழுவுற மீன்னு. அப்படி இருக்கா அவ. ஹலோ அப்பா, சொல்லுங்க. அனுமா, உன் அம்மாவை போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? அப்பா என்னப்பா சொல்றீங்க? போலீஸா? அம்மாவியா? எதுக்குப்பா? ஆமா அனு, ரகுபதி தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. சரி, நான் உடனே கிளம்பி வரேன்ப்பா. ஸ்வப்னா, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியே போகணும். வீரு மேம் கிட்ட சொல்லிடுறியா? என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டமா இருக்க? அனு, என்னாச்சு? எனிதிங் சீரியஸ்? புஷ்பா, என்னது? என்னமா இதெல்லாம்? நான் ஒண்ணுமே பண்ணல சுப்பு. குப்பை அள்ள சொல்லி போராட்டம் பண்ணோம், அதுக்கு போய் தூக்கி உள்ள வச்சிருக்காங்க சுப்பு. போராட்டமா? குப்பை அள்ளுறதுக்கா? ஆமா. இதெல்லாம் நமக்கு தேவையா புஷ்பா? யோ சார், அங்க என்ன நடக்குது? இல்ல சார், அது நாங்க எதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கோம்? வாயா முதல்ல. யாரையா நீ? நீ பாட்டுக்கு அந்த பொம்பளை கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க? இவ என் வைஃப் சார். வைஃபா? சார், ஒரு சின்ன டவுட். குப்பையாள சொல்லி போராட்டம் பண்றது ஜெயில அடைக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய குத்தமா சார்? நியாயம் பேசுறேன். போராட்டம் பண்ணது தப்பு இல்ல, ஆனா டியூட்டில இருக்கிற போலீஸ்காரனை தாக்குனது தப்பு. தாக்கினாளா? ஐயோ, அப்படி எல்லாம் நான் ஒண்ணும் பண்ணவே இல்ல சுப்பு. அது மட்டும் இல்ல, யாரோ ஒரு பையனோட சேர்ந்துக்கிட்டு கவர்மெண்ட் ஆபீசரா அவருக்கு தெரியாம வீடியோ எடுத்து அத சிஎம் ஆபீஸ்க்கு அனுப்பியிருக்கா அந்த பொம்பளை. யாரோ ஒரு பையனா?
ஐயோ மகமாய், சுப்பு, எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது சுப்பு. இப்ப கமிஷனர் கிட்ட இருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. என்ன ஆர்டர் சார்? சாருக்கு ஒண்ணா ஒரு ஜெராக்ஸ் தர சொல்லட்டுமா? என்னைய விளையாடுறியா? கமிஷனரோட ஆர்டர் வந்தது எனக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியுதா? போய் அங்க உட்காரு. பாவம் சார் என் புஷ்பா. யோ போய் அந்த பக்கம். சுப்பு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மச்சான். அம்மா, நீ ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன். அம்மா, அனு, என்னம்மா ஆச்சு? நான் ஒண்ணுமே பண்ணலாமா, நல்லதுதான் நினைச்சேன், அதுக்கு தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. அனு, எனக்கு பசிக்குது. அம்மா ஒண்ணு பயப்படாதம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேம்மா, நீ அழாதம்மா. ஹலோ சார், திஸ் இஸ் நீல். ஐம் லீகல் அட்வைசர். லா படிச்சிருக்கேன். அவங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மிஸ்டர் நீல், நீங்களே இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்க வேலை ஈஸி ஆயிடுச்சு. இது உங்க ப்ரொஃபைல் தானே? ஆமா. ஒரு அரசு அதிகாரி தான் ஆபீஸ்ல கடமை உணர்வோடு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவரோட அனுமதி இல்லாம நீங்க அத்துமீறி உள்ள நுழைஞ்சது இல்லாம அவர் சொல்ல சொல்ல நீங்க கேட்காம வீடியோ எடுத்து அத பப்ளிக்ல பரப்பி இவரோட மரியாதைக்கு கலங்கம் கற்பிச்சதா இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நீங்க தான் லா படிச்சவராச்சே. ஐபிசி செக்ஷன் 152, 353 அண்ட் ஐபி ஆக்ட் படி உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். ஐ மீன், இப்ப நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். குணசேகர் சார். குணசேகர், இவர் அரெஸ்ட் பண்ணி அந்த மேல் செல்ல வைங்க. வாட்? திஸ் இஸ் ரிடிகுலஸ். ஒரு வீடியோ எடுத்ததுக்காக அரெஸ்ட் பண்ணீங்களா? அப்படி பார்த்தா எல்லா பப்ளிக் அரெஸ்ட் பண்ணுங்க சார். நீங்க நல்லா பேசுறீங்க எல்லாரும். சார், உங்களை அரெஸ்ட் பண்ணியாச்சு. இனிமேல் எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துங்க.